நான் ஹர்வேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, எப்படி வந்து ஒரு கூகுள் அக்கவுண்ட்டை வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. இந்த கூகுள் அக்கவுண்ட் எதுக்காக நான் எனக்கு ஒரு பர்சனலா என்னோட ரொம்ப நாள் பேஷனான ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண போறேன். அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதையே அப்படியே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, லெட்ஸ் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு அதில் கூகுள் கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்னு போடுங்க. கூகுள் அக்கௌண்ட்னா இதுதாங்க. ஆக்சுவலி வந்து இருக்கா ஒன்ஸ் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு ஒரே இதாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஜிமெயிலேருந்து ட்ரைவ்லேருந்து எல்லாமே மொத்தமாக ஒரு செட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ப்ரொசீஜரே யூஸ் பண்ணி இதில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் போட்டு பக்காவாக இதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா யூ கோ டு த யூடியூப். அதுக்குள்ளே யூடியூப் ஆப்ஷன் போயிட்டு அங்கே போயிட்டு உங்கள் சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வச்சுக்கோங்க. ஓகே, போயிட்டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, அதை போய் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வரும், கிரியேட் கூகுள் அக்கௌண்ட் வருதா, அது கிளிக் பண்ணுங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஃபார் மை செல்ஃப் ஆர் டு மேனேஜ் ய பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்னே கொடுங்க. ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டாக போட வேணாங்க. ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னு இந்த மை செல்ஃபுங்கிறத நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகாது. இப்போ வந்து உங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேற ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாஃப் யாரையாவது போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ண ஒரு அக்சஸ் கொடுக்கும்போது அந்தக்கான நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பெட்டர் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டு மேனேஜ் இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட நேமை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நான் என்னோட நேமை கொடுக்குறேன். ஹர்விஷ். போயிட்டு என்னோட சேனல் நேம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கதை கேள் தோழாங்கிற ஒரு சேனலாக நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். போட்டாச்சு. போட்டுட்டு இப்படி இந்த யூசர் நேமுங்க நீ டைப் பண்ணிட்டு வெளியில் வந்து கர்சரை போய் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வரக்கூடாது. ஓகேவா? வேற ஏதாவது நேம் போட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த இதில் ஒரு இன்ட் அடிச்சுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து யாரோ எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம், அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. அதுக்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். ஸ்ட்ராங்காக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த உங்களுக்கான ஓடிபி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். மொபைல் நம்பர் டைப் பண்ண பிறகு அதுக்கு உங்களுக்கு நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகே, உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு இதுக்கு வந்து ரெக்கவரி இமெயில் இது எல்லாமே நீங்கள் அடிக்கணும். ஓகேவா?
இந்த நம்பர் தான் வந்து நான் ரெக்கவரி நம்பரா வச்சிருக்கேன். அந்த ரெக்கவரி இமெயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட வேற ஒரு ஜிமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். அது எதுக்குன்னா, சப்போஸ் நீங்க ஒரு பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு இது வேணும். அதுக்காக தான் அது. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, எல்லாம் பக்காவா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜெண்டர் என்னங்கிறத கொடுத்துருங்க, மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதெல்லாம் தேவையில்லை, அதை வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் போனீங்கன்னா அக்ரி அக்ரி பண்ணிடுங்க. அக்ரி பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணது நாட் நவுன்னு கொடுத்துருங்க. இது கூகுள் பிஸ்னஸ் போய் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்குது, அது தேவையில்லை நமக்கு. ஸோ வெளில வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணீங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் ப்ரைவசி போகிறேன். டேட்டா அண்ட் ப்ரைவசி போயிட்டு இதில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதில் நீங்கள் செக் பண்ணலாம். என்ன டிவைஸில் இருக்குது என்னங்கிறது கரெக்டாக இதில் ஒரு இது செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி போங்க. செக்யூரிட்டி போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைமில் வந்து ஆயிட்டு இருக்கு. நான் வந்து விண்டோஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிருக்கேன், தமிழ்நாடு. யா இட் வாஸ் மீ அப்படின்னு கொடுங்க. ஏதான் இதை நீங்கள் அப்பப்போ ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது நல்லது உங்களுக்கு. ஆமாம். எந்த இதில் எந்தெந்த டிவைஸில் வந்து லாகின் ஆயிருக்குன்னு கரெக்டாக காட்டிடும். தட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் உங்களோட இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் இது பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு வந்து தான் நீங்கள் வந்து லாகினே பண்ண முடியும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்ட பிறகு. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர். உங்கள் ஓடிபி இல்லாமல் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. யாராவது பாஸ்வேர்டு எடுத்தா கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக்கப்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் கோட்லாம் கொடுப்பாங்க. அந்த கோட்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோடை எதுக்கு நான் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாளைக்கு வந்து உங்களோட பேக்கப் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பேக்கப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அப்புறம் மற்ற ஆப்ஷன்லாம் அப்படியே விட்டுருக்கோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.